சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். கடவுள் கிட்ட வேண்டிட்டு இருக்கேன். நீ என்னடானா அவளுக்கு சாப விடுறியா? என் அக்கா என்ன தப்பா நினைச்சு ஏதோ பேசிட்டா, அதுக்காக அவ எனக்கு அக்கா இல்லன்னு ஆயிடுவாளா? என்னோட உசிரடா அவ. ஏதோ கேட்க கூடாதவங்க பேச்ச கேட்டுட்டு என் மனசு கஷ்டப்படுற மாதிரி பேசிட்டாலே தவிர அவளுக்கு நான் ரொம்ப பிடிக்கும்டா. அவளுக்கு நான் தான் உலகமே. என் அக்கா என்ன ஒரு நாள் கண்டிப்பா புரிஞ்சுக்குவா. இந்த பிரச்சனைய வச்சு என்னையும் அவளையும் பிரிக்கிற மாதிரி நீ பேசிட்டு இருக்காத கட்டெரும்பு. அப்புறம் நான் மனுஷியாவே இருக்க மாட்டேன். நீ சொல்றதெல்லாம் சரிதான் மலர். ஆனா இவ்வளவு வருஷம் ஒன்னா வளர்ந்து இன்னைக்கு அவளே உன்னை தப்பா புரிஞ்சுக்கிட்டானா அப்புறம் அவ என்ன உனக்கு அக்கா? நீ எப்படியாவது அவகிட்ட பேசி அவளை கூட்டிட்டு தான் வருவேன்னு நம்பிக்கையோட நான் இருந்தேன். ஆனா உன்னோட மனசையே அவ கஷ்டப்படுத்தி அனுப்பியிருக்கான்னு நினைக்கும் போது பார்வதி மேல எனக்கு இருந்த நல்ல ஒப்பீனியனே இப்ப இல்லாம போயிடுச்சு. கரெக்டா சொன்னீங்கம்மா. அந்த பார்வதிக்கு மலரை பார்த்து பொறாம. அவ கட்டி இருக்கிறது ஒரு கடங்காரன, ஆனா மலர் ஒரு பணக்காரனல்ல கல்யாணம் பண்ணிருக்கா. அந்த வயித்தெரிச்சல் தான் அவளுக்கு. இங்க பாருங்க, என் அக்காவை அப்படியெல்லாம் தப்பா பேசாதீங்க. நான் நல்லா இருந்தா அதுல சந்தோஷப்படுறதே என் அக்கா மட்டும்தான். என் மேல அவளுக்கு எந்த வித பொறாமையும் கிடையாது. ஆமா ஆமா, உன் அக்காவை நீயே மெச்சுக்கோ. அக்கா ப்ளீஸ், ஏற்கனவே அவ மனசு ரொம்ப கஷ்டத்துல வந்திருக்கா. இந்த நேரத்தில் அவளை நோகடிக்கிற மாதிரி அவ அக்காவை பத்தி பேசிட்டு இருக்காதீங்க. நீ வா மலர், வா. அம்மா, நீங்க இதெல்லாம் மைண்ட்ல வச்சுக்கிட்டு உங்க உடம்ப போட்டு கெடுத்துட்டு இருக்காதீங்க. பாத்தீங்கல்ல, நாம என்னமோ இவளோட நல்லதுக்காக தான் சொன்னோம். ஆனா அவளுக்கு இப்பவும் அவ அக்கா முக்கியம்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. நான் அதை தப்பு சொல்லல. ஆனா அதே பாசம் அர்ஜுன் மேலயும் உங்க மேலயும் இருக்கணும்னு தான் நான் எதிர்பார்க்கிறேமா. நான் சொன்னா நீங்க என் மேலேயே கோவப்படுறீங்க. என்ன செய்யணும்னு நீங்களே பாத்துக்கோங்க. நான் அவ்வளவுதான் சொல்லுவேன். மலரு, என்ன மன்னிச்சிடு மலரு. பார்வதியை பத்தி நான் அப்படி பேசியிருக்க கூடாது. ஏதோ கோவத்துல தான் அப்படி வார்த்தையை விட்டுட்டேன். என்ன மன்னிச்சிடு மலரு. நான் வேணும்னே அப்படியெல்லாம் பேசல. பார்வதி உன்னை பேசின வார்த்தைங்களும் நீ கண் கலங்கி ரோட்ல அழுததெல்லாம் பார்த்து என்னால தாங்கிக்க முடியல. அதனாலதான் அப்ப பார்வதி மேல இருந்த கோவத்திலையும் ஆதங்கத்திலையும் அப்படி பேசிட்டேன். நீ எப்படி பார்வதி நல்லா இருக்கணும்னு ஆசைப்படுறியோ அதே மாதிரிதான் மலரு நானும் இத்தனை நாளும் ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்கேன். ஒரு நாளும் பார்வதி வாழ்ற வாழ்க்கை கெட்டு போடும்னு நான் நினைச்சு கூட பார்த்ததில்ல மலரு. சின்ன வயசுல இருந்தே நான் உங்க கூட இருந்திருக்கேன். உங்க கூட நான் பிறக்கலனாலும் உங்க ரெண்டு பேரையும் என்னோட அக்கா தங்கச்சிங்களா தான் நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். நீங்க எப்பவுமே நல்லா இருக்கணும்னு மட்டும்தான் மலர் நான் யோசிப்பேன். உன்னை தப்பா பேசிட்டா, உன்னை அள வச்சிட்டாலேங்கிற ஆதங்கத்துல தான் அப்படி சொன்னேன். மத்தபடி என் மனசுல இருந்து உண்மையால அந்த வார்த்தையை சொல்லல. என் மேல உனக்கு இன்னும் கோவம் இருந்தா 2 அடி கூட அடிச்சிரு. ஆனா என்கிட்ட பேசாமையோ இல்ல என்ன ஒதுக்கியோ வச்சிடாத மலரு. டேய்,
கட்டு கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். அவ உங்க தங்கச்சி பார்வதி. அவளை எந்த விஷயத்திலுமே கஷ்டப்படுத்திட கூடாதுன்னு நினைக்கிற நீங்களே இப்படி பண்றது உங்களுக்கு சரின்னு படுதா? இப்ப பாருங்க பார்வதி, மலரை பத்தி கொஞ்சம் யோசிங்க. அவளுக்காக இங்க பாரு, போதும். அவ என் தங்கச்சியே இல்லைன்னு முடிவு பண்ணி ரொம்ப நாளாச்சு. அவ எக்கேடு கெட்டு போனாலும் எனக்கு எந்த கவலையும் இல்ல. அதுக்காக நான் வருத்தப்பட போறதும் இல்ல. இவகிட்ட அவன் என்ன பேசிக்கிட்டு இருக்கான்? ஓ, பொண்டாட்டிக்காக கோயில்ல வந்து கையேந்திட்டு இருக்கானா? நீ என்ன பண்ணாலும் பேச்ச கேட்க மாட்டாடா தம்பி. உங்களை பெரிய வில்லங்க ரெஞ்சுக்கு அவன் மனசுல நங்கூரமா பதிய வச்சுட்டான். ஒருவேளை சமாதானப்படுத்திட்டானா? ஏதாவது பண்ணணுமே. ஐயோ, ஏன் புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க பார்வதி? இவ்வளவு நாள் எங்க கூடவே இருந்திருக்கீங்கல்ல, நாங்க இப்படி பண்ணிருப்போமான்னு ஏன் ஒரு நிமிஷம் கூட யோசிக்க மாட்டேங்கிறீங்க? சீக்கிரமா வாங்கடா, உங்களுக்கு லொகேஷன் அனுப்புறேன். பார்வதி பார்வதி, ப்ளீஸ் ப்ளீஸ் அவசரப்படாதீங்க. கொஞ்சம் நிதானமா நான் சொல்றதை யோசிச்சு பாருங்களேன். ஏய், இப்போ என்ன உனக்கு பிரச்சனை? எனக்கு யார பத்தியும் கவலை கிடையாது. உன் பொண்டாட்டி எப்படி போனா எனக்கு என்ன? என் வாழ்க்கையை அழிக்க பார்த்தவளை பத்தி நான் எதுக்காக யோசிக்கணும்? வந்துட்டீங்களா? அக்கா, நீங்க சொன்ன கோயில்கிட்ட தான்க்கா நிக்கிறோம். டேய், நான் உங்களை பார்த்துட்டேன்டா. நானும் உங்களை பார்த்துட்டேன்க்கா. ஓகே. அதுவும் அவங்க கோயில் வாசல்ல 2 பேர் நின்னு சண்டை போட்டுட்டு இருக்காங்கல்ல? ஆமாக்கா. அவங்க தான் நான் சொன்னவங்க. போய் உங்க வேலையை ஆரம்பிங்க. ஓகே, சரிங்கக்கா. இதுக்கப்புறமும் நீ என் முன்னாடி வந்து நின்ன மரியாதை கெட்டுடும். பார்வதி பார்வதி, கொஞ்சம் நில்லுங்க பார்வதி, சொல்றதை கேளுங்களேன். எப்படி நீங்க இந்த அளவுக்கு மாறுனீங்க? ஏய், என்னடா தனியா வந்திருக்க பொண்ணுகிட்ட கலாட்டா பண்ணிட்டு இருக்க? ஹலோ, என்ன நடக்குதுன்னு தெரியாம பேசிட்டு இருக்காதீங்க. உங்க வேலையை பார்த்துட்டு போங்க. ஏய், அந்த பொண்ணு பேசுறதுக்கு விருப்பம் இல்லாம தள்ளி தள்ளி போகுது. நீ பம்பு பண்ணி வழி மறிச்சு பிரச்சனை பண்றத நாங்க அங்கிருந்து பாத்துட்டு தான்டா வரோம். ரோட்ல ஒரு பொண்ணை தனியா நடமாட விட மாட்டியா? உடனே உள்ள பொந்து ஹீரோயிஸ்தா கட்டிட வேண்டியது. ஹலோ மிஸ்டர், தேவையில்லாம பேசிட்டு இருக்காதீங்க. இவங்க ஒண்ணும் யாரோ இல்ல, என் ஒய்ஃபோட அக்கா தான் இவங்க. இது எங்க ஃபேமிலி பிரச்சனை, அதை நாங்க பாத்துக்கிறோம். நீங்க உங்க வேலையை பாருங்க, போங்க. என்னது, உன் ஒய்ஃபோட அக்காவா? ஏமா, இவன் சொல்றது உண்மையாமா? இவன் யாருன்னே எனக்கு தெரியாது. வீணா பிரச்சனை பண்ணிட்டு இருக்கான். பார்வதி பார்வதி, ப்ளீஸ் பார்வதி. பார்வதி நில்லுங்க. பார்வதி பார்வதி நில்லுங்க. பார்வதி, பொய் சொல்லி அந்த பொண்ணை மொபைல் திட்டு ஈவிடிசிங் பண்ணிட்டு இருக்கியா? இப்ப நாங்க வந்து கேட்டோன்னு அக்கா தங்கச்சிக்குன்னு பொய் சொல்றியா? பார்வதி, என்னடா பார்வதி? ஏய், கையறா. எடுக்க முடியாது, என்னடா பண்ணுவ? விடாதீங்கடா அவனை. போடுங்க, அடிச்சு நொறுக்குங்க. சொல்லிட்டே இருக்கேன், என்னடா பிரச்சனை உனக்கு? பார்வதி 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 நில்லுங்க. இருக்கேன். யாரா நீங்களா? கை வைக்க. என்னடா பிரச்சனை? ஏடா ரோட்ல நின்னு பிரச்சனை பண்ணிட்டு இருக்கீங்களா? பப்ளிக் நியூசன்ஸ் கிரியேட் பண்றீங்களா?
என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க விடுங்க சார் என்ன ஏய், என்ன சார் அடிக்கிறீங்க? நான் எந்த தப்பு பண்ணல சார். இவனுதான் சார் தேவை வந்து என்கிட்ட பிரச்சனை பண்ணிட்டு இருக்கானுங்க. சார் இவன் பொய் சொல்றான் சார். கோயிலுக்கு வந்த பொண்ணை கையை பிடிச்சி இழுத்து இவன் பிரச்சனை பண்ணிட்டு இருந்தான் சார். ஏன்டா அப்படி பண்றேன்னு கேட்டா எங்களே அடிக்கிறான் சார் இவன். இல்ல சார் இவன் போய் சொல்றான். அவங்க எனக்கு தெரிஞ்சவங்க தான் சார். ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ல இப்படி எல்லாம் நடந்து போச்சு. டேய் பொய்யா சொல்ற ராஸ்கல். இதே வேலையா போச்சு. அம்மா சொன்ன எதையும் நீ மனசுல வச்சுக்காத. நீ அழாத மலர். அம்மா அம்மா என்னடி எதுக்குடி கத்திக்கிட்டு இருக்க இப்படி? அப்பாவோட டேப்லெட்ஸ்லாம் எங்க எடுத்து வச்சிருக்கமா? ஏய் அங்க டேபிள் மேல தான் எடுத்து வச்சிருக்கேன். அங்க போய் பாரு. அம்மா நீயே வந்து எடுத்து கொடுமா. ஐயோ ஓடி இருக்கிற இடத்த சொல்லியும் தேடி எடுத்துக்க மாட்டா. வரேன் இரு. இவ ஒருத்தி எல்லாத்துக்கும் நான் தான் வரணுமா? வணக்கம்மா, நான் பிரகாஷ். நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் தான் நிகிதாவோட அண்ணன். நிகிதாவோட அண்ணனா? நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? உங்களால தான் எங்க அண்ணன் ஜெயில இருக்காரு. வெளியே போங்க முதல்ல. மா அவசரப்படாத. உங்க அண்ணன் சந்தோஷ் ஜெயில இருக்கிறதுக்கும் இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. உங்க அண்ணன் ஜெயில இருக்கிறதுக்கு உண்மையான காரணம் யாருன்னு உங்க அண்ணி பார்வதி இன்னும் யார்கிட்டயும் சொல்லலையா? சொன்னா அவ உங்க எல்லாரையும் தான் சொன்னா. திட்டம் போட்டு என் புள்ளைய உள்ள தள்ளினது உன் தம்பியும் உங்க குடும்பமும் தான்னு சொன்னா. ஆமா இப்ப நீங்க எதுக்கு இங்க வந்தீங்க? ஐயோ அவசரப்பட்டு என்னையும் அந்த பாவத்துல சேர்த்துடாதீங்க. எனக்கும் உங்க புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. அதே மாதிரி இவருக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. சொல்லப்போனா உங்க புள்ள ஜெயிலுக்கு போனதுக்கு காரணமா இருந்தது அந்த மலர்தான்னு உண்மையை கண்டுபிடிச்சி பார்வதி கிட்ட சொன்னதே நாங்க 2 பேரும் தான். வேணும்னா உங்க மருமக பார்வதி கிட்டே கேட்டு பாருங்களேன். ஆமா பார்வதி வீட்ல இல்லையா? பார்வதி பார்வதி பார்வதி. சுசிலா, எதுக்காக இவங்க எல்லாம் இங்க வந்திருக்காங்க? தெரியலங்க, ஏதோ பார்வதி கிட்ட பேசணும்னு வந்திருக்காங்க. இப்போ உங்களுக்கு எல்லாம் புரியும் பாருங்க. வா பார்வதி, எப்படி இருக்க? நானும் பிரகாஷும் ஒரு முக்கியமான விஷயத்தை பத்தி பேசுறதுக்காக தான் உன்னை பாத்துட்டு போலான்னு வந்தோம். பார்வதி, இவங்க என்னென்னமோ சொல்றாங்க. நம்ம சந்தோஷ் உள்ள இருக்கிறதுக்கு காரணமே அந்த மலர் தான். அவளை பத்தின உண்மையை உனக்கு சொன்னதே இவங்க தானே சொல்றாங்க. இதெல்லாம் உண்மைதானா? இவங்கள நம்பலாமா? உண்மைதான் அத்தை. இவங்க மூலமா தான் நான் அவங்களோட சதி வேலைகளையும் மலர் எனக்கு பண்ண துரோகத்தையும் புரிஞ்சுக்கிட்டேன். நீங்க என்ன விஷயமா இங்க வந்திருக்கீங்க? ஒண்ணுமில்ல பார்வதி, உங்க ஹஸ்பண்ட் சந்தோஷ ஜெயில இருந்து வெளியே எடுக்கிறத பத்தி பேசிட்டு போலான்னு வந்தோம். ஆமா பார்வதி, பிரகாஷ் சொல்றது உண்மைதான். அவரை பொறுத்த வரைக்கும் எந்த தப்புமே பண்ணாத உன் புருஷன் சந்தோஷ் ஜெயில தண்டனை அனுபவிக்கிறதுல எந்த விருப்பமும் இவருக்கு கிடையாது. அவரோட தங்கச்சியை கொன்ன அந்த அர்ஜுனுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கணும்னு நினைக்கிறாரு. இத பாருங்கம்மா, எங்களுக்கு இப்பவும் மலரோ அர்ஜுனோ இதுல சம்பந்தப்பட்டிருப்பாங்கன்னு எங்களுக்கு நம்பிக்கை கிடையாது. எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் மலர் அப்படிப்பட்ட பொண்ணே கிடையாது. பார்வதி ஏதோ அவளை பத்தி தப்பா புரிஞ்சுக்கிட்டு கோவத்துல பேசிக்கிட்டு இருக்கா. பார்வதி அவளை பத்தி சொல்லியுமா இன்னும் மலருக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க? என்ன பார்வதி இதெல்லாம்? அப்போ அந்த மலர் பார்வதியை மட்டும் இல்ல, உங்க மொத்த குடும்பத்தையும் நம்ப வச்சு ஏமாத்திருக்கான்னு நல்லாவே புரியுது. உங்க புள்ளைய வெளியெடுக்கிறதுக்காக நாங்க கஷ்டப்பட்டுட்டு இருக்கோம், ஆனா நீங்க அவளுக்கு சப்போர்ட் பண்ணி பேசிட்டு இருக்கீங்க.
ஏங்க நீங்க கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களா? சுசிலா, நான் என்ன சொல்ல வரேன்னா, இங்க பாருங்க, நம்ம புள்ள உங்களுக்கு முக்கியம்னா கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. இங்க பாருங்க, நீங்க சொல்லுங்க. என் புள்ள சந்தோஷ வெளியில கொண்டு வரதுக்கான எல்லா முயற்சியும் நாங்க பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். ஆனா எங்களால எதுவும் பண்ண முடியல. உங்களால எதுவும் பண்ண முடியாதுன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீங்க எது பண்ணாலும் அந்த செண்பகவல்லி அவங்களோட பண பலத்தையும் அதிகார பலத்தையும் யூஸ் பண்ணி உங்க எல்லா முயற்சியும் உடைச்சு வெளியே வந்துருவாங்க. அதனாலதான் நாங்க உங்க பையனை வெளியே கொண்டு வர்றதுக்காக ஒரு விஷயத்தை. என் புள்ளைய கொலை பண்ண பார்த்தவனோட இவளுக்கு என்ன வேலை? அப்ப அவ முடிவு பண்ணிட்டால நாம யாரும் தேவையில்லைன்னு. ஐயோ அத்தை, அப்படியெல்லாம் இல்ல. என் அக்கா அப்படி ஒரு விஷயத்த நினைக்க கூட மாட்டா. இது எல்லாமே அந்த பிரகாஷோட சதியாதான் இருக்கும். நாங்க 2 பேரும் பிரச்சனையில இருக்கோம்னு தெரிஞ்சுக்கிட்டு என் அக்காவை வச்சு நம்மள பழி தீர்க்கறதுக்காக அவ இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உன் அக்கா என்ன குழந்தையா? அவன் சொன்னா அவளுக்கு எங்க போச்சு புத்தி? அம்மா, இதை இப்படியே விட்டோம்னா நாளைக்கு அந்த பார்வதி பிரஸ் மீட் முன்னாடி நம்ம அர்ஜுன் தான் நிகிதாவை கொன்னான்னு போய் சொன்னா என்ன ஆகும்னு உங்களுக்கே தெரியும்ல. இப்பதான் நம்ம அர்ஜுன் நிரபராதின்னு ப்ரூவ் பண்ணி வெளியில வந்திருக்கான். இந்த நேரத்துல இவ கூட பிறந்த அக்காவே இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்ட பிரஸ் மீட்ல கொடுத்தானா போலீஸோட சந்தேக பார்வை திரும்பவும் அர்ஜுன் பக்கம் தானே திரும்பும். அப்புறம் மறுபடியும் கோர்ட்டு கேஸ்ன்னு அலையணும். அதோடு இருந்தாலும் இப்போ இத பண்ணணும்னு திட்டம் போட்டவ நாளைக்கு அந்த பிரகாஷ் கூட சேர்ந்துகிட்டு அர்ஜுனை ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லாம அர்ஜுனை கொலை பண்றதுக்கு கூட திட்டம் போடுவா. துர்கா, போதும் நிறுத்து. என் அக்கா மேல இப்படி அபாண்டமா பழி சுமத்திட்டு இருக்காத. செத்தாலும் அப்படி ஒரு காரியத்தை என் அக்கா செய்யவே மாட்டா. என் அக்கா எங்களை பத்தி யோசிக்காம சந்தோஷ் மாமாவை வெளியே எடுக்கணும்னு நினைச்சிருந்தானா அவ எப்பவோ அத பண்ணிருப்பா. ஆனா அவளுக்கு அப்படி ஒரு எண்ணமே இருந்ததில்ல. அவளோட வாழ்க்கைய காப்பாத்திக்கிறதுக்காக கண்டிப்பா என் அக்கா என் வாழ்க்கைய அழிக்கணும்னு கனவுல கூட நினைக்க மாட்டா. கனவு எதுக்கு காணணும்? அத நிஜத்திலே நடத்திக்கிட்டு இருக்காளே. இதுக்கு மேல நினைக்கிறதுக்கு என்ன இருக்கு? அக்கா, பார்வதி மேல எனக்கு நம்பிக்கை இருக்கு. அவங்க நானும் மலரும் சந்தோஷமா இருக்கணும்னு ஆசைப்படுவாங்களே தவிர ஒரு நாளும் நாங்க பிரியணும்னு நினைக்க மாட்டாங்க. மலர் சொல்ற மாதிரி இது எல்லாமே அந்த பிரகாஷோட சதிதான். அதுல எந்த சந்தேகமும் இல்லம்மா. அவன் தான் பார்வதியை பகடக்காயா யூஸ் பண்ணி கேம் பிளே பண்ணிட்டு இருக்கான். அர்ஜுன், நான் திரும்பவும் அதே கேள்வியை தான் உன்கிட்ட கேக்குறேன். பிரகாஷ் நம்மளோட எதிரி. அவன் என்ன வேணாலும் பண்ணுவான். பார்வதியும் அவனுக்கு உடந்தையா நிக்கிறான்னா அப்போ அவ நம்மள எதிரியா நினைச்சுதானே இதெல்லாம் பண்றான்னு அர்த்தம். அதையே ஏத்துக்க மாட்டேங்கிறீங்க. நீங்கெல்லாம் இவ்ளோ நம்பிக்கையா பேசுறதால நான் கேக்குறேன். ஒருவேளை அந்த பார்வதி நாளைக்கு பிரஸ் மீட்ல நீதான் நிகிதாவை கொன்னேன்னு சொன்னானா நீ என்ன பண்ணுவ? அப்பவும் அவ தெரியாம பண்ணிட்டான்னு சொல்லி பழிய ஏத்துக்கிட்டு ஜெயில போய் உக்காந்துக்குவியா? ஏற்கனவே நீ பட்ட கஷ்டத்தையெல்லாம் நீ மறந்துட்டியா என்னன்னு எனக்கு தெரியல. ஆனா நீ ஜெயில எப்படியெல்லாம் கஷ்டப்பட்டிருக்கேன்னு நினைச்சு அம்மாவும் நானும் இங்க ஒவ்வொரு நாளும் நிம்மதியே இல்லாம இருந்திருக்கோம் அர்ஜுன். அதனால உனக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுன்னு இப்படி பதறிக்கிட்டு இருக்கேன். ஆனா நீங்க அத பத்தி எல்லாம் புரிஞ்சுக்காம இன்னும் அந்த பார்வதியை நம்பிக்கிட்டு இருக்கீங்க. நீங்க வேணும்னா பாருங்க, உங்க நம்பிக்கை தான் உங்களுக்கு முதல் எதிரியா வந்து நிக்க போகுது. நாளைக்கு அவ எல்லாத்தையும் பிரஸ் மீட்ல சொல்லத்தான் போறா. அப்பதான் தெரியும் அவ எப்படிப்பட்ட சுயநலவாதின்னு. என் அக்கா சத்தியமா அப்படி ஒரு விஷயத்த பண்ணவே மாட்டா. எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. ஆனா எனக்கு அந்த நம்பிக்கை இல்லையே. ஒரு வேளை அவ அப்படி சொல்லிட்டானா என்ன பண்றது? ஏன் அக்கா சொல்ல மாட்டா? அத நான் உறுதியா சொல்றேன். அவளை முழுசா நான் நம்புறேன். அந்த நம்பிக்கை எனக்கு இல்ல மலர். இந்த அளவுக்கு பண்றதுக்கு திட்டம் போடுறவ அத மட்டும் பண்ண மாட்டான்னு என்னால நம்ப முடியல மலர். எனக்கு என்னவோ துர்கா சொல்றது எல்லாம் உண்மையா இருக்குமோன்னு தான் தோணுது. நாம எல்லாரும் தான் முட்டாள்தனமா அவளை நம்பிட்டு இருக்கோம்.
இதுக்கப்புறமும் பொறுமையா இருந்தா அது என் புள்ளைக்கு தான் ஆபத்து. ஏதாவது பண்ணியே ஆகணும். அத்தை, நான் உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன். என் அக்காவை தப்பா நினைக்காதீங்க, என்ன நம்புங்க. என் அக்கா எனக்கு எதிரா எந்த விஷயத்தையுமே பண்ணது கிடையாது, இதுக்கப்புறமும் பண்ண மாட்டா. அவளுக்கு அந்த பிரஸ் மீட்டும் நடக்காது. என் அக்காவும் அர்ஜுனை பத்தி எதுவும் சொல்ல மாட்டா. அத்தை, நீங்க என்ன நம்புறீங்கல்ல? நான் சொல்றத கொஞ்சம் கேளுங்க அத்தை. நீங்க அவசரப்பட்டு கோவப்பட்டு எதுவும் பண்ண வேண்டாம். என் அக்கா பாவம் அத்தை, அவளுக்கு எதுவும் தெரியாது. அவகிட்ட நான் பேசி புரிய வைக்கிறேன். ஏன் என் அம்மாவே இருந்திருந்தா கூட என் அக்கா மாதிரி என்ன பாசம் காட்டி பாத்துக்க முடியாதுன்னு சந்தோஷப்பட்டு நான் உனக்கு நன்றி சொல்லாத நாளே இல்ல. அப்படி என்ன அம்மாவா இருந்து பாத்துக்கிட்ட என் அக்காவையும் என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா அப்புறம் நான் என்னதான் பண்ணுவேன்? நான் எது சொன்னாலும் எனக்காக எல்லாத்தையும் பண்றதுக்கு இந்த உலகத்துல எனக்குன்னு இருந்தது நீயும் என் அக்காவும் மட்டும்தான். நான் சொன்னா என் அக்கா ஒரு வார்த்தை கூட மறுத்து பேச மாட்டா. நான் ஒரு விஷயத்த சொன்னா அத நீயே வந்து சொன்னா கூட என் அக்கா ஏன் பேச்சதான் நம்புவா. ஆனா இப்போ என் அக்கா யார் யார் பேச்சையோ கேட்டுக்கிட்டு என்னையே சந்தேகப்படுறா. நான் சொல்றதையே நம்ப மாட்டேங்கிறா. அவளுக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனா? அத கேட்கும் போது ஏன் இன்னும் நான் உயிரோட இருக்கேன்னு தோணுது. எனக்கு என் அக்கா என்ன திட்டுறது, என்கிட்ட இப்படி நடந்துக்கிறதெல்லாம் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஆனா என் அக்கா என்ன எது சொன்னாலும் அத நான் தாங்கிக்குவேன். ஆனா என் அக்காவை மத்தவங்க யாரோ ஏதாவது ஒரு வார்த்தை சொல்லிட்டா அதை என்னால தாங்கிக்கவே முடியாது. இன்னைக்கு மட்டும் என் அக்கா பிரஸ் மீட்ல அர்ஜுன் தான் நிக்கிதாவை கொன்னான்னு சொல்லிட்டா அதனால என்ன பிரச்சனை வரும்னு யோசிச்சாலே ரொம்ப பயமா இருக்கு. ஒரு பக்கம் நான் உயிருக்கு உயிரா நேசிக்கிற என்னோட அர்ஜுன் மேல கொலை பழி விழுந்து திரும்பவும் அவனுக்கு ஏதாவது பிரச்சனை வரும். இன்னொரு பக்கம் என் உயிரா நினைக்கிற என் அக்கா பார்வதி பொய்யான வாக்குமூலத்தை கொடுத்தா இங்க இருக்கிற எல்லாருமே, குறிப்பா அத்தைக்கு அவ மேல இருந்த அபிப்பிராயம் போய் அவளை ஒரு எதிரியாவும் துரோகியாவும் பார்க்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் நானும் என் அக்காவும் நிரந்தரமா பிரிஞ்சிருவோமோன்னு ரொம்ப பயமா இருக்கு. அதான் அதெல்லாம் எதுவும் நடக்க கூடாதுன்னு நான் உன்கிட்ட வேண்டிக்கிறேன். தயவு செஞ்சு அக்காவுக்கு நீதான் புரிய வைக்கணும். அவ அர்ஜுனை பத்தி எதுவும் சொல்லிடக்கூடாது. நடந்த எந்த பிரச்சனைக்கும் நாங்க காரணம் இல்லைன்னு அவளுக்கு புரிய வைக்கணும். அதுக்கெல்லாம் என்னால உடனடியா எதுவும் பண்ண முடியாது. ஆனா நீ நினைச்சா இந்த உலகத்துல எதை வேணாலும் மாத்த முடியும். என் அக்கா மனச நீதான் மாத்தணும். அவளுக்கு உண்மைய நீதான் புரிய வைக்கணும். பார்வதி, மாமா, ஐஸ்வர்யா சொன்னா மலர் உனக்கு போன் பண்ணி இருந்தாளாமா? ஆமா மாமா, பண்ணா. நல்லா திட்டி தான் போனை கட் பண்ணேன். எத்தனை தடவை சொன்னாலும் திரும்ப திரும்ப டார்ச்சர் பண்ணிட்டே இருக்கா. அம்மா பார்வதி, எனக்கு என்னமோ நீ ரொம்ப அவசரப்படுறியோன்னு தோணுதுமா. எனக்கு தெரிஞ்சு மலர் நீ நினைக்கிற மாதிரி உனக்கு கெடுதல் பண்றதுக்கு நினைச்சிருக்க மாட்டாமா. நீ ஏதோ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்கேன்னு நினைக்கிறேன். மாமா, இப்பதான் அவளை பத்தி நான் தெளிவா புரிஞ்சிருக்கேன். நீங்க நினைக்கிற மாதிரி அவ அவ்வளவு நல்லவ கிடையாது. நான் புரிஞ்சுக்கிட்ட மாதிரி சீக்கிரம் நீங்களும் அவளை புரிஞ்சுப்பீங்க. சரிம்மா, நான் புரிஞ்சுக்கிறதெல்லாம் இருக்கட்டும். இப்ப நீ என்னம்மா முடிவுல இருக்க? பிரஸ் மீட்ல அர்ஜுன் தம்பி தான் எல்லாத்துக்கும் காரணம்னு சொல்ல போறியா? ஆமா,
அப்படித்தான் சொல்லுவா. அதானங்க உண்மை. அந்த மலரோட புருஷன் அர்ஜுன் தானே நிகிதாவை கொலை பண்ணா. அப்போ அந்த உண்மையை பார்வதி சொல்லிதானங்க ஆகணும். சுசீலா, தப்பு பண்ணிட்டு இருக்க. உண்மை தெரியும் போது நீ ரொம்ப வருத்தப்படுவக்கா. நீ எங்க கூட வீட்ல இருந்தப்போ உன்னை அம்மா ஸ்தானத்துல இருந்து அரவணைச்சு பாத்துக்கிட்டவங்களுக்கு நீ கொடுக்கற மரியாதை இதுதானாக்கா? அவங்க நமக்கு என்னெல்லாம் பண்ணிருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருக்கா. ஏய், நீங்க எனக்கு பண்ண எதையுமே நான் மறக்கல. எனக்கு நல்லது பண்ற மாதிரி பண்ணிட்டு என் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பி எல்லாரும் சேர்ந்து எனக்கு துரோகம் பண்ணீங்கல்ல, அதையும் நான் இன்னும் மறக்கல. இவ்ளோ நாள் அங்க இருந்தேங்கிற நன்றி கடனுக்காக தான் இவ்ளோ நேரம் இவங்க பேசினதெல்லாம் பொறுத்துட்டு இருக்கேன். அதுக்காக அவங்க என்ன பண்ணாலும் என்னால பொறுத்துட்டுலாம் இருக்க முடியாது. பொறுத்துட்டெல்லாம் இருக்க முடியாதுன்னா வேற என்ன பண்ணுவ நீ? ஆ, உன்னால என்ன பண்ண முடியும்? எப்படி பேசுறாங்க எங்க பாத்தீங்களா? எங்க பண்ண பாக்கலாம். பொண்ண மாதிரி ஒருத்தி எல்லாம் என் வீட்ல நான் தங்க வச்சேன் பாரு, அதுதான் நான் பண்ண தப்பு. நன்றி விசுவாசம்னா என்னன்னே தெரியாத உன்கிட்ட இவ்ளோ நேரம் நான் பேசிட்டு இருக்கேன் பாரு, அதுதான் பெரிய தப்பு. அது சரி, கூட பிறந்த தங்கச்சி உனக்கு அவ்வளவு பண்ணிருக்கா, அவகிட்டயே நீ நன்றி விசுவாசத்தை காட்டல. நீ என்கிட்ட எல்லாம் வேற எப்படி நடந்துப்ப? அம்மா அம்மா, பிரச்சனை வேண்டாம்மா. இது வரல, வீட்டுல போய் பேசிக்கலாம் வாங்க. விடு அர்ஜுன். பாம்புன்னு தெரியாம அதை இவ்வளவு நாள் பக்கத்துல வச்சிட்டு இருந்திருக்கோன்னு இப்பதான் எனக்கு புரியுது. இவ நல்லா இருக்கணும்னு நினைச்சு தேடி தேடி போய் எல்லாத்தையுமே நீ பண்ணல. அதோட விளைவுதான் இப்ப நாம எல்லாரும் அனுபவிச்சுட்டு இருக்கோம். என்னம்மா மலர், இப்ப தெரியுதா இவ யாரு எப்படின்னு? இவ எப்படிப்பட்ட ஒரு நன்றி கெட்ட ஜென்மமா இருக்கான்னு இப்பவாவது நீ புரிஞ்சுக்க. அவளோட சுயநலத்துக்காக உன்னை என்ன வேணாலும் பண்ணுவா. ஹலோ மேடம், சுயநலத்தை பத்தி எல்லாம் நீங்க யாரும் பேசக்கூடாது. அதுக்கான தகுதியும் உங்க யாருக்கும் கிடையாது. உங்க புள்ளைய காப்பாத்துறதுக்காக ஏன் புருஷனை ஜெயிலுக்கு அனுப்பிட்டு நான் சுயநலமா இருக்கேன்னு சொல்லிட்டு இருக்கீங்களா? பார்வதி, நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க. நடந்து என்னன்னு தெரியாம இப்படி வார்த்தை விடுறதுலாம் உங்களுக்கு நல்லதே இல்ல. இங்க பாருங்க, நல்லத பத்தி நீங்க பேசாதீங்க. நீங்க எனக்கு எல்லாம் பண்ண வரைக்கும் போதும். உங்களாலதான் இப்ப என் புருஷன் ஜெயில இருக்காரு. நீங்க பண்ண கொலைக்கு அவரு தண்டனை அனுபவிச்சுட்டு இருக்காரு. அவரை வெளியில கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் நான் இன்னைக்கு இந்த பிரஸ் மீட்டிங்கை ஏற்பாடு பண்ணேன். உங்களை பத்தி எல்லா உண்மையும் சொன்னேன். இத்தனை நாள் சுதந்திரமா வெளியில நடமாடிட்டு இருந்தீங்கல்ல, ஆனா இதுக்கப்புறம் உங்களால தப்பிக்க முடியாது. கூடிய சீக்கிரம் நீங்க தண்டனை அனுபவிக்க ரெடியா இருங்க. அக்கா, தப்புக்கு மேல தப்பு பண்ணிட்டு இருக்கக்கா. ஒரு நாள் நீ ரொம்ப வருத்தப்படுவ. சந்தோஷ் மாமா எந்த தப்பும் பண்ணலங்கிறது எவ்வளவு உண்மையோ அதே மாதிரி அர்ஜுனும் எந்த தப்பும் பண்ணலங்கிறது சத்தியமான உண்மைக்கா. உண்மையை கண்டுபிடிச்சா உண்மை என்னன்னு தெரியாம இப்படி எல்லாரையும் எடுத்தெறிஞ்சு பேசி பேசி உன் மேல அவங்களுக்கு இருக்கிற அக்கறைய கொச்சப்படுத்திட்டு இருக்காத. நல்லவங்களை பகைச்சுக்கிறது 1000 எதிரிகளை சம்பாதிக்கிறதுக்கு சமம்க்கா. ஏய், என்ன கிளாஸ் எடுத்துட்டு இருக்கியா? இதெல்லாம் நான் கேட்க தயாரா இல்ல. உன்ன மாதிரி துரோகம் பண்ற நல்லவங்களை விட்டு விலகி இருக்கிறதா எனக்கு நல்லது. போங்க, எல்லா துரோகிகளும் ஒன்னா சேர்ந்து எப்படி மத்தவங்களை அழிக்கலாம்னு திட்டம் போடுங்க. நீங்க என்னதான் இங்க வந்து சண்டை போட்டாலும் சத்தம் போட்டாலும் நான் மனசு மாறிடுவேன் நினைக்காதீங்க. உன் புருஷன் அர்ஜுன ஜெயிலுக்கு அனுப்புறது உறுதி. அதை யாராலையும் மாத்த முடியாது. செஞ்ச தப்புக்கு அவனுக்கு தண்டனை கிடைக்கும். ஏய், ஏன் முன்னாடியே என் புள்ளைய ஜெயிலுக்கு அனுப்புவேன்னு மிரட்டுறியா? உன்னால முடிஞ்சதை பாத்துக்கோடி. நான் இருக்கும்போது என் புள்ளையோட நிழல கூட உன்னால நெருங்க முடியாது.
இந்த வீட்ல இருக்கிறவங்கள தவிர வெளியில போனா என்னன்னு கேக்கறதுக்கு ஆள் இல்லாத நீ